அடுத்தது பார்க்கலாம் பாருங்கள், இது உங்களுக்கு தெளிவாக புரியும். மாதுளை, ஆப்பிள், திராட்சை. நீங்கள் இதை பார்க்கலாம், மாதுளையும் ஒன்று தான், ஆப்பிளும் ஃப்ரூட்டு தான், திராட்சையும் ஃப்ரூட்டு தான், எல்லாமே ஃப்ரூட்ஸ்குள்ளே தான் வருது உங்களுக்கு. ஆனால் இதுக்குரிய ஆன்சர் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூணையுமே லிங்க் பண்ணுறது எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரூட்ஸு. இப்போ வந்து இது திராட்சைக்கு பதிலாக ஃப்ரூட்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஆன்சர் எப்படி இருக்குன்னா, இது ஃப்ரூட்ஸு, அதுக்குள்ளே மாதுளை இருக்கும், அதுக்குள்ளே ஆப்பிள் இருக்கும், இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஆனால் இந்த இடத்துல ஃப்ரூட்ஸுன்றதே அவங்க கொடுக்கல. மாதுளை, ஆப்பிள், திராட்சை, மாதுளை, ஆப்பிள், திராட்சை தனியாக ஒன்று இருக்குது. இது வந்து ஃப்ரூட்ஸ்னு சொல்லி கொடுக்காதனால இதை நம்ம எரேஸ் பண்ணிடுறோம். மாதுளை, ஆப்பிள், திராட்சை தனித்தனியாக கொடுத்துருக்கோம், தனித்தனியாக நம்ம கொடுத்துருச்சோம். ஸோ இதுக்குரிய ஆன்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ புரிஞ்சிருச்சா? அந்த வெண்டகிராம்ன்றது நம்மளோட புரிதலை பொறுத்து தான் நம்ம மாறுது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோன்றதை பொறுத்து நம்ம இதுக்கு ஒவ்வொரு ஆன்சரும் மாறிக்கிட்டே இருக்கும். வாங்க நம்ம பயிற்சி வினாக்களுக்கு போகலாம்.